எல்லா மிருகங்களையும் பிறவிகளையும் சிருஷ்டிகளையும் தேவன் வார்த்தையினால உருவாக்குறார். ஆனா மனுஷனை உருவாக்கும் போது மட்டும் என்ன பண்றாருன்னா மண்ணுனால அவனுடைய ஷேப் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் கரெக்டா அதே மாதிரி ஷேப் பண்ணி அப்புறம் அவருடைய சுவாசத்தையே என்ன பண்றாருன்னா ஊதுற அப்புறம் தான் அவன் உயிரை பெறான். அப்போ நம்மளை யார் உண்டாக்கி இருக்கா? தேவனுடைய கைரேகை நம்ம மேல பதிக்கப்பட்டு அவர் கையினால நம்மளை உருவாக்கி இருக்காரு. அதனால அந்த சரீரம் கூட ஒரு கீழ்பட்ட ஒரு நிலை கிடையாது. நிறைய நேரத்துல இந்த ஆவி ஆத்மா சரீரம் சொல்லும் போது ஆவிதான் நீங்க, அதான் நிஜம் அப்படின்லாம் சொல்லும் போது இந்த சரீரம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல வர்றதே கிடையாது. ஆவி ஆத்மா சரீரம் மூன்றுமே விளையேறப்பட்டது. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள மரித்த ஒவ்வொருவரும் இயேசு வரும்போது அவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். அதை கூட ஆண்டவர் விடுறது கிடையாது. இந்த உலக வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியம் இல்லை என்று சில மதங்கள் போதிக்குது. நிறைய பேர் கிறிஸ்தவங்க கூட அதை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு என்ன தெரியலன்னா இயேசு கிட்ட போனா திருப்பி அவருக்கு வரும்போது திருப்பி அவரு கூட இங்கதான் வரணும், பூமி தான். திருப்பி 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது, அங்க அப்பயும் இங்கதான் பூமி தான். அப்புறம் புதிய வானம் புதிய பூமி அப்பயும் இங்கதான். ஏன் ஆண்டவர் அந்த மாதிரி வச்சிருக்கிறாருன்னா இந்த பூமியை உண்டாக்குனதே நம்ம அப்பா தான். யாருக்காக உண்டாக்குனாரு? நம்மளுக்காக உண்டாக்கு. அவர் இருக்கிறதுக்கு பரலோகத்தை ரெடி பண்ணி அதே மாதிரி ஒரு ரெப்ளிகாவை இங்க பூமியில உண்டாக்கி நம்மளை இங்க வச்சார். பாவத்து நிமித்தமா இந்த உலகம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதனாலதான் இயேசு சீஷர்களுக்கு ஜெபத்தை சொல்லி தரும் போது சொல்றாரு, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உடைய சித்தம் செய்யப்படுவதாக. என்ன அர்த்தம்னா பரலோகம் இருக்கிற மாதிரியே இந்த பூமி மாறட்டும். அப்ப நம்ம எல்லாம் வேலையை இறங்கிடணும். இந்த வேலையில இறங்கணும், சரியில்லாததெல்லாம் சரியாக்குறது. எல்லாரும் என்னன்னா சரியா இல்ல, அது இல்ல, இது இல்ல, அப்படி இருக்குது, மோசமா இருக்குது, குடும்பம் இப்படி இருக்குது, வேலை அப்படி இருக்குது, அது சரியில்லை, இது சரியில்லைன்னா சொல்லுவாங்க. அதை சரி பண்றதுக்கு தான் நீங்களே இருக்கீங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ரிப்பேர் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா சிலர் ரொம்ப நல்லா ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சு, பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் பொருள் மிக்சி கிரைண்டர் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நேர்த்தியா பண்றவங்கலாம் இருக்காங்க. நீங்க ரிப்பேர் என்ன ஃபால்ட்னு சொன்னீங்கனாலே கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல பார்த்து கழட்டினோடனே சொல்லிருவாங்க, நீட்டா சரி பண்ணி பக்கா கொடுத்துருவாங்க. சிலர் இருக்காங்க பாருங்களேன், எல்லாம் எதுக்குதான் அவங்க மெக்கானிக்கா இருக்காங்கன்னே தெரியாது. அது சரியில்லை, இது சரியில்லை, அது ஓட மாட்டேது, இது சரியில்லை, அதுக்கு தானே நீ இருக்க. இந்த உலகத்தை சரி பண்றவங்க தான் நீங்களே. உலகம் சரியில்லை தான், குடும்பம் சரியில்லை, வேலை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை. அந்த வாழ்க்கையை சரியாக்குறதுன்னு ஒரு மிகப்பெரிய பணியை தான் ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்கிறார். குடும்பத்தை என்ன பண்ணணும்? சரி ஆக்கணும்.